பண்ணாதீங்க. எங்கள் அப்பா பேர் பலராம் பிள்ளை, எங்கள் அம்மா பேர் எல்லம்மா. நான் 3 பிள்ளைங்க, 3 உங்கள் பேர்? உங்கள் பேர்? எங்கள் வீட்டுக்கார் பேர் முனியன். உங்கள் பேர்? அமுதா. என் பொண்ணு எங்கள் வீட்டுக்கார் குமார், எங்கள் அப்பா பேர் ஆறுமுகம், எங்கள் அம்மா பேர் முனியம்மா, எங்கள் பையன் பேர் மூர்த்தி, பொண்ணு பேர் சுந்தரி. எங்கள் அப்பா பேர் கேவரப்பா, எங்கள் அம்மா பேர் முனியம்மா, எங்கள் வீட்டுக்கார் பேர் சொல்லு. உங்கள் பேர்? உங்கள் பேர்? எங்கள் பேர் வசந்தா. அப்படி சொல்லுமா டக்கு டக்கு. எல்லாம் கன்னிகாபுரமே வாங்க. பரமேஸ்வரி, வஜ்ரவேல், சரவணன், ராஜி. உன் பேர் சொல்லு. எங்கள் அம்மா பேர் பொன்னம்மா, எங்கள் அப்பா பேர் ஏகாம்பரம், எங்கள் வீட்டுக்கார் பேர் கந்தசாமி, என் பேர் கலா சூரியகலா. என் பேர் கலாவதி, எங்கள் வீட்டுக்கார் பேர் சதாசிவம், எங்கள் அம்மா பேர் கௌரி, எங்கள் அப்பா பேர் செல்லதுரை. ரிலாக்ஸாக பேசுங்க. அவ்வளோதான். எங்கள் அப்பா பேர் குப்பன், சூர்யா, பைத்ரா. எங்கள் அம்மா பேர் தருமன், எங்கள் அப்பா பேர், எங்கள் அம்மா பேர் எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து புகழேந்தி, என் பேர் வள்ளி, புவனேஸ்வரி என் பொண்ணு. எங்கள் அப்பா பேர் சின்னப்பன், எங்கள் அம்மா பேர் வெத்தம்மா, என் பேர் மாலா, என் வீட்டுக்கார் பேர் சாமி. எங்கள் அப்பா பேர் சேட்டு, அம்மா பேர் சந்திரா, எங்கள் வீட்டுக்கார் பேர் ராஜேந்திரன், என் பேர் மஞ்சுளா. என் பேர் சுமதி, எங்கள் வீட்டுக்கார் பேர் கதிர்வேலு, எங்கள் அப்பா பேர் மண்ணுப்பிள்ளை, எங்கள் அம்மா பேர் நாகம்மா. எங்கள் வீட்டுக்கார் பேர் சேட்டு, என் பேர் சோத்தி, எங்கள் அம்மா பேர் மினியம்மா, எங்கள் அப்பா பேர் கேவரம். அப்பா பேர் கோபால், எங்கள் அம்மா பேர் ஏழுமலை, எங்கள் வீட்டுக்கார் பேர் என் பேர். அப்பா பேர் கோபால், அம்மா பேர் மீனாட்சி, வீட்டுக்கார் பேர் மதி, என் பேர் இனி போதும். இந்த இயற்கை பற்றி யாருன்னா பேசணும் விரும்புறீங்களா? சொல்லுங்களா? நீங்களும் சொல்லிட்டீங்களா? தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது பனைமரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுனா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த தலைமுறைக்கு பனைமரம் எப்படி இருக்கும், இந்த மருத்துவ குணங்கள், அது மாதிரி யாருன்னா அந்த வயசான அந்த அம்மா பேச பனைமரத்தை பற்றி சொல்கிறீங்களாம்மா? பனைமரத்தை பற்றி எதுனா சொல்ல விரும்புறீங்களா அடுத்த தலைமுறைக்குன்னு கேட்குறேன். அந்த அம்மாவை எடுத்துங்க. சொல்லுங்க. அவ்வளோதான். வந்து வீடு கட்டலாம், மரம் வந்து பயன்படுத்தினா தூளத்துக்கு படுத்தலாம், யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்குமே பனை மரம் யூஸ் பண்ணும். காற்றுக்கு எல்லாமே மரம் தவுசி ஏறுறாங்களா, அதில் கூட தான் பதிவு பண்ணுங்கம்மா. உங்களுக்கு என்ன தோணுதோ இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ அதை எப்படி பயன்படுத்தணுமோ அடுத்ததாக போட்டோம். இன்னொரு 1000 வருஷம் பொறுத்து பனை மரங்களை எப்படி நம்ம பயன்படுத்தணும் கொட்டை வந்து நுங்கு போடலாம், அதுக்கப்புறம் பயமா ஆச்சுன்னா கிழங்கு எடுக்கலாம், எல்லாமே அதில் உபயோகப்படுத்தலாம். சாப்பிட்றாங்க, பனை மரத்தை கூட சாப்பிட்றாங்க. நடவு முறை ஏதாவது தெரியுங்களா? பனை விதைகள் எப்படி நடவு முறை அது மாதிரி ஏதாவது ஐடியா இருக்குங்களா? பழம் வந்து பழமா வந்த பிறகு புட்டு பதப்படுத்தி வச்சிருந்து அது முளைக்கும் போது நம்ம களை எப்படி எடுக்கிறோமோ அது மாதிரி 2 அடிக்கு 3 அடிக்கு விட்டு நட்டுன்னு போகலாம், சுற்றி போடலாம். நம்ம இடம் இதுதான் பாதுகாப்பும் காமிக்கலாம், மரம் வளர்த்து ஒரு வேலி மாதிரி காமிக்கலாம். அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த இடம் போடலாமோ போட்டு நம்ம தமிழ்நாடு இது வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆமாம். நம்மளுடைய மாநிலத்தோட மரம் வந்து பனை மரம், அது தெரியுங்களா? நம்ம தமிழ்நாடு மாநிலத்தினுடைய மரம் வந்து பனை மரம் தான் நமக்கு. அதுமாரி இலங்கையில் பார்த்தீங்கன்னா தேசிய மரமும் பனை மரம் தான். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. இது கொஞ்சமாக இந்த செங்கல் சூளை அதனால் ரொம்ப அழியுது இந்த பனை மரம். ஸோ அதனால் வந்து நம்ம இதை மீட்டெடுக்கலாம் அப்படின்னு இந்த விதைகள் வந்து சிவகங்கையிலேருந்து வாங்கியிருக்கோம். ராமநாதபுரத்தில் வந்து 10,000 விதைகள். ஆனால் 5000 தான் இப்போ கொடுத்துருக்காங்க, மிச்சம் பிறகு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து சில விதைகள் கொடுத்துருக்காரு. அது எப்படி ஹைப்ரிட்டானு தெரியல, நம்ம முயற்சி பண்ணிப்போம். வேறு பனைகளை பற்றி இவ்வளோதான் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அடுத்தது ஏன்னா இந்த காணொலி வந்து உலகம் முழுவதும் நம்ம யூடியூப்பில் போடுவோம். மக்கள் பார்த்துட்டு அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற இயற்கை வளங்கள், ஏரி, குளம், கோட்டை அவங்கவுங்க முயற்சி பண்ணிட்டோம். இந்த பாலாரையும் நம்ம முடிவு பண்ணிருந்தா மண் அரிப்பு இது மாதிரி ஒரு வேலி மாதிரி அமைட்டாங்க. இல்லைன்னா கொஞ்சமாக ஆக்கிரமிப்பு அதிகமாகி நமக்கு காலியாகிடும். அதுக்காக நீங்கள் இது வந்து
இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தது ரொம்ப நன்றி எல்லாருக்கும். எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். அது வந்து நம்மளுடைய கடமை, அவ்வளோதான். ஒரு சின்ன பூஜை இங்கே ஆரம்பிச்சுட்டு வெத்தலை பாக்கு, அதுக்கப்புறம் இங்கே